ஒரே நாளில் பணக்காரவங்களா ஆனவங்கள இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னா ஆமாம், நடந்திருக்கு. டெல்லியை சேர்ந்த ஒரு பீடியாட்ரிக் சர்ஜன் அவங்க வீட்டு அலமாரியில் ஒரு பேப்பரை பார்க்குறாரு. அது வெறும் பேப்பர் இல்லை, அது ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்னு அவருக்கு புரியுது. அவருடைய தாத்தா 1994 எஸ்பிஐ ஷேர்ஸை 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. போன வருஷம் மே மாசத்துல தான் இந்த டாக்டர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சு அதை விற்கும் போது அதோடைய வேல்யூ 3.8 lakhs. ஸோ இதே மாதிரி சண்டிகரை சேர்ந்த ஒருத்தர் அவருடைய வீட்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் சர்டிஃபிகேட்டை பார்க்குறாரு. ஸோ அவருடைய தாத்தா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸை 300 ரூபாய்க்கு 1988 வாங்கியிருக்காரு. ஸோ அதை இந்த வருஷம் மார்ச் மாதம் அவர் விற்கிறாரு. அதோட வேல்யூ 11 lakh rupees. ஸோ அதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு பையனுடைய தாத்தா ஆல்மோஸ்ட் இறக்குற கண்டிஷனில் இருக்கிறாரு. அவர் இந்த பையனுக்கு இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாரு. ஆல்மோஸ்ட் இவர் எம்ஆர்எஃப் கம்பெனியோட ஷேர்ஸை 1990s வாங்கி இருந்திருக்காரு. ஸோ அந்த பையன் 2021 இந்த ஷேர்ஸை விற்கும்போது இதோட வேல்யூ 130 கோடி ரூபாய். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நல்ல ஸ்ட்ராங் அண்ட் டெவலப்பிங் கம்பெனிஸோட ஷேர்ஸை நீங்கள் இப்போவே வாங்கி வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் அது கோடிக்கணக்கான ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய வீட்லேயே இந்த மாதிரி ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய புரோக்கர் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதே மாதிரியான ஷேர் சர்டிஃபிகேட் உங்கள் வீட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் இருந்தது அப்படின்னா நீங்களுமே பணக்காரராயிருவீங்க. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.